அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுவது, அதை நாம் எதிர்கொள்வது இயல்பான ஒன்று. அந்த வகையில் இப்போது முஸ்லிம்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், பொய் தகவல்கள், மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே பரப்பப்படக்கூடிய செய்திகள், இப்படி பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் பரவிக்கொண்டே நாள்தோறும் இருக்கிறது. அது ஒரு இடத்துல முடியுமா அப்படின்னு பார்த்தா முதல்ல பரவுனதை விட அதிகமாக பரவுது. சமீபத்தில் ஏப்ரல் 22 காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால், அதற்கு பின்னால் ஏற்பட்ட போர் பதற்ற சூழ்நிலை, இந்த 22 பிறகு இப்போ வரைக்கும் உள்ள ஏறத்தாழ ஒரு 20-25 நாளில் இந்த அவங்க எடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹேட் ஸ்பீச்சஸ், இந்த மாதிரி வெறுப்பை உண்டாக்கக்கூடிய பரவக்கூடிய வெறுப்பை உண்டாக்கும் வகையில் பரப்பக்கூடிய செய்திகள் 100க்கு மேலே பதியப்பட்டிருக்கு. இதில் உச்சகட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நாடு ஒரு சண்டையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டு இராணுவத்திலே பணியாற்றக்கூடியவர்களை, சேவை செய்யக்கூடியவர்களை புனிதமாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க. தப்பாச்சரியாங்கிறது வேற. அது எல்லா நாடும் நம் நாட்டில் உள்ள இராணுவத்தை நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணணும். இப்படி எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இராணுவ நடவடிக்கைகளில் மும்முரமாக முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களில் கர்னல் சோஃபியா குரைஷி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவர்களுடைய மத அடையாளத்தை பயன்படுத்தி ஒருத்தர் அவங்கள் மேலே ஹேட் ஸ்பீச் பண்ணுறார், ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார். இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணது யாரு அப்படின்னு கேட்டால், மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. அவர் ஒரு அரசு பதவியில் இருக்கிறார், அவர் பரப்புறாரு. இப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது எந்த அளவிற்கு உச்சத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை விட ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை. தினசரி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதுலேயுமே இப்போ உண்மையை கண்டறியக்கூடிய செய்தி நிறுவனங்களே நிறைய வந்துருச்சு. இப்போ ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற பேரில் முதல்ல செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தான் செய்தி நிறுவனம் இருந்தது. இப்போ செய்தி நிறுவனங்கள் கொண்டு வந்து சேர்க்கிற செய்திகள்லாம் சரியா தப்பா நம்ம ஆய்வு செய்வதற்காக ஃபேக்ட் செக்கிங் நிறுவனங்களே உலகம் முழுவதும் ஏராளமாக இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இப்போ இப்படி போர் என்று பரப்பப்பட்ட வீடியோக்கள் இருக்கு. அந்த மாதிரி வீடியோக்கள் கேமிங் வீடியோன்னு ஃபேக்ட் செக்கிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தொலைக்காட்சி போரை நாங்கள் நேரடியாக கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. குண்டுகள், ஏவுகணைகள்லாம் சட்டமாரியாக பொழியுது, சாயுது. அங்கே குறிப்பிட்ட துறைமுகம் தாக்கப்படுதுன்னா அதில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து ரிவர்ஸில் பண்ணுவாங்க. ஃபேக்ட் செக்கிங் பண்ணி பார்த்தா அது எல்லாமே கேமிங் வீடியோ, சின்ன பிள்ளைகளுக்கான கேமிங்கில் அடிப்பான அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக்கிங்கில் வெளியே வந்திருக்கு. ஆனால் இதை வெளியிட்ட செய்தி நிறுவனம் இருக்க, அவங்களுக்கு எந்த கூச்சநாச்சமும் இருக்காது. அவங்களுக்கு இன்னும் அவங்க இப்போ எப்படி எதை வெளியிடுறாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒன்று நம்மை போன்றவர்கள் நம்முடைய முகநூல் பக்கத்துலையோ வேற எங்கேயோ வெளியிடக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை எடுத்து போட்டுறாங்க. அது ஃபோனில் வந்த மாதிரி வீடியோ வரதை இவர் எடுத்துருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஃபேக்டிங் டீம் வச்சுக்கிறதுல வேறு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, செலவழிக்க முடியாமலாம் இல்லை. சில நேரங்களில் இந்த மாதிரி உள்ள சென்சேஷனைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நன்மை இருக்கிறது. நம்ம எதை நோக்கி இதெல்லாம் நகர்த்தணும்னு நினைக்கிறோமோ அந்த நன்மை இருக்கிறதுங்கிற காரணத்தினால பர்பஸாகவே வேண்டுமென்றே இதைகளை எல்லாம் செய்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி இப்போ முழுக்க உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அதற்கான இயக்கங்களை பெரிய அறிவாளிகள், கல்வியாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஃபைட்டிங் டிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கான மூவ்மெண்ட் இயக்கமே நடத்துகிறாங்க. அந்த அளவிற்கு தேவை இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனு, டிஸ்இன்ஃபர்மேஷன் நமக்கு எதிராக தான் பரப்பப்படுது. இந்த தப்பான தகவல்கள், இந்த மாதிரி வன்மத்தோடு பரப்பப்படக்கூடிய செய்திகள், ஏன்னா அதுக்கு வைக்கக்கூடிய பேர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப மேலோட்டமாக இருக்குது. ஒரு சமூகத்தின் மேல் குறிப்பிட்ட வன்மத்தோட அவங்களுக்கு இதை பரப்புறவங்களுக்கு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ப்ரொப்ரைட்டர்ஸுக்கு வியாபார நோக்கமும் இருக்குது, அரசியல் நோக்கமும் இருக்குது. இதற்கு பின்னால் அவங்க திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. ஆனால் நாம் பல நேரங்களில் நாம் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே போகிறோம். அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளெல்லாம் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், வன்மத்தோடு பரப்பக்கூடிய இந்த மாதிரி உள்ள செய்திகளை எல்லாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம போகிறோம்ல, நாமளே அந்த செய்திகளை பரப்புகிறோம் அப்படிங்கிறத இப்போ கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய கசப்பான ஒரு உண்மை.
இந்த செய்திகள் எல்லாம் நம்மளுடைய எதிரிகள் என்ன இன்ஃபர்மேஷனை கண்டடையணும்னு, எந்த இன்ஃபர்மேஷன் களத்துக்கு போகணும், களத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, சிம்பிளா ஃபீல்டில் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பரப்புனார். இதை நாம் பரப்பக்கூடிய தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு செய்தி தெரிஞ்சிருச்சு, இதனால் அவருக்கு ஏதாவது இருக்கா? அவங்க என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்தும் கூட அவர் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டி ஏசி பேசி கோவத்தில் ஒன்று வெளியிடுவோம்ல, நம்ம ஏதாவது ஒன்று போடுவோம். அப்படி போடுறதை எடுத்து அவங்க என்னன்னா, அவர் ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு தொகுதியில் தான் அவர் இருக்கிறாரு. அந்த தொகுதியில் அவர் கூட இருக்கிற ஆட்களுக்கு காட்டுவார், நான் செஞ்ச சாதனையை பார்த்தீங்களா, என்ன தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒருத்தன் திட்டுறான், யார் இவன் அப்படின்னு கேட்டா. இப்படி இல்லைண்டா கூட அவங்க முகமது இஸ்மாயில், முகமது அகமதுன்னு பேர் வச்சு ஒரு ஃபேக்க ஐடி ஓப்பன் பண்ணி இதுக்காக அவரை திட்ட வச்செல்லாம் காட்டுறான். இந்த நேரத்தில் நீங்க போய் திட்டினீங்கன்னா வேலை, அவர் வேலை ஈஸியாக முடியுதா? இந்த நேரத்தில் நாம போய் திட்டணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக செய்தார்களோ அந்த நோக்கம் வெரி சிம்பிளா முடிஞ்சிடும், ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப இந்த வேலையை இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல, டிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல, இப்ப வன்மத்தோடு இந்த பரப்பப்படக்கூடிய இந்த செய்திகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அவங்களுக்கு தான் உதவிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சு இல்லை, யாரும் பர்பஸா செய்யல, தெரியாமலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம், இதெல்லாம் நமக்கு மார்க்க அடிப்படையில் ஒரு யாருக்காவது மார்க்கம் இப்படி ஒரு காலம் வரும், இந்த காலத்தில் இந்த மாதிரி உள்ள செய்திகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக பரப்பப்படும், அந்த செய்திகளை எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும்லாம் சொல்லி கொடுத்துருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கற்றுத்தருகிறான். இந்த சம்பவம் இதோட முடியல, இதோட இந்த சம்பவங்களே நீங்க கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்த முடிஞ்சதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால நம்ம ஊர்ல ஆதீனம் வந்தாங்க. அவர் செய்ய சொன்னாரு, வண்டி பின்னால முட்டி இருக்கு, இது பண்ணி இருக்கு, அதுல தாடி வச்சிருந்தாரு, தொப்பி போட்டிருந்தாரு, என்ன இந்த அளவுக்கு ஏன் சொல்றாருன்னு கேட்டா, அங்க நடக்குது அதே தான் இங்கேயும். நோக்கம் ஒண்ணுதான். நோக்கம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய பொறுத்த வரைக்கும் நம்பர்ல குறவு, இவங்களை மார்ஜினலைஸ் பண்ணி கார்னர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரும்பான்மை ஓட்டை செக்யூர் பண்ணிடலாம். இதுதான் மினிமம் நோக்கம். இதற்கு பின்னால் சில தொழில் நிறுவனங்கள் இருப்பாங்க, அவங்கள மட்டும் அட்ராக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க, அதுக்காண்டியே சில தயாரிப்புகளை எல்லாம் போடுறாங்க. ஏன்னா உங்களை எதிரியா காட்டி, நம்ம எதிரியாக காட்டி பெரும்பான்மை மக்கள்கிட்ட வித்துடலாம்ல, பெரும்பான்மை பொருளை வாங்கிடுவாங்க. அப்ப வியாபார நோக்கங்களும் இதற்கு பின்னால் இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம இந்த தகவல்கள், இந்த மாதிரி உள்ள செய்திகளை எல்லாம் நம்மை அறியாமலே, இதுக்கு பின்னால போய் பார்த்தீங்கன்னா கடந்த 15-16 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான முயற்சிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் அறிஞ்சோ அறியாமலோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எதிர்க்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இதுல ரொம்ப வேதனையான, மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இதை நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த வேலையை நம்மளே செஞ்சுட்டோம்னா எப்படியெல்லாம் நம்மை பாதிக்குங்கிற எந்த அறிவும் இல்லாமல் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இப்படி இன்ஃபர்மேஷன் பரப்பப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதை எப்படி சொல்றான்டா, சோதனைங்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன சமுதாயத்தை நீங்க குறி வச்சு கார்னர் பண்ணி அவங்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை பெரும் நம்பர்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட தூண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்க இருப்பை செக்யூர் பண்ணிக்கிறலாம், உங்க அதிகாரங்களை செக்யூர் பண்ணிக்கிறலாம். இதை எல்லா காலங்களிலும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செய்யும், எல்லா காலங்களிலும் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், வல தபுலவன்ன ஃபி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், நாம உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பொருள் இழப்புகளாலும் உயிரிழப்புகள் ஏற்பட செஞ்சும் சோதிப்போம். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வமினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா, உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைத்து வழங்கக்கூடியவர்களிடமிருந்தும் நீங்க விமர்சனங்களை, மிஸ்இன்ஃபர்மேஷனை, டிஸ்இன்ஃபர்மேஷனை, வன்மத்தை, இப்படி செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இவைகளெல்லாம் வந்துகிட்டே இருக்கு, உள்நோக்கத்தோடு தான் அதெல்லாம் பரப்புறாங்க. அப்ப இந்த நேரத்தில் இதெல்லாம் சேரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க, இன் தஸ்பிரு தத்தக்கும், நீங்க உறுதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னும் தாலிகமின் அஸ்மில் ஓரும், இது ரொம்ப புத்திசாலித்தனமான, வேகமான, அறிவு கூர்மை மிக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டணும். இப்ப நாம அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னு கேட்டா, அவனை திட்டுறோம் பேர் வழிங்கிற பேர்ல நீங்க போய் அதுக்கு பதில் கொடுக்கறது, இது பண்றது, பதிலுக்கு திட்டுறது, நீங்க ஏதாவது அதை எதிர்பார்க்குறாங்க. அதை நீங்க செய்யாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவர்கள்ல கோபப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள், ரொம்ப நாவன்மையோடு பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள், எல்லா தரப்பும் இருந்தாங்க. அப்ப அவங்களால ரியாக்ட் பண்ணியிருக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியும். சிலர் ரியாக்ட் பண்ணவும் செஞ்சாங்க இந்த மாதிரி உள்ள ஏச்சு பேச்சுக்களுக்கெல்லாம். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, நீங்க ரியாக்ட் பண்ண வேணாம், நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ்வை பயந்துக்கிறங்க, உறுதியா இருங்க. நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் உறுதியோடு செய்து கொண்டே இருங்கள். என்ன செய்யறது நம்ம இந்த நேரத்தில்?
நாம செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதையும் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியே காட்டுறான். என்ன செய்யணும்ன்றது, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லலை, சொல்றதோட நீங்க இப்ப என்ன செய்யணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆத், நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மை நன்மை தான், தீமை தீமை தான். அவன் தீமை செய்யறான்னு நமக்கு தெரியுது. இப்ப நாமளும் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்டா, பதில் கொடுக்குறோங்கிற பேர்ல பதிலுக்கு தீமையத்தான் செய்யணும். அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆத் இதுபா ஃபில்லதி அஹ்ஸன், தீமையை நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வீராக. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, தீமையை கொண்டு தீமையை தடுக்க பார்ப்போம். நம்ம கையில் எடுக்கிற பெரும்பாலான ஃபார்முலா என்ன, அவன் திட்டினானா திருப்பி திட்டு, அவன் சொன்னானா அது பதிலாக வேற ஏதாவது சொல்லு, அவன் ஏதாவது சொன்னானா அவன்கிட்ட உள்ள ஏதாவது தோண்டி எடு, அல்லாஹ் ஏதாவது சொல்றான்டா அதுக்கு பதிலாக நீ அந்த மாதிரி செய்யவே நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அப்படின்னா, தீமையை அவங்க செய்யக்கூடிய தீமைகளை நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீராக அப்படின்னு சொல்றான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆத் இதுபா ஃபில்லதி அஹ்ஸன் வைதல்லதி பைனக வ பைனஹு கஅன்னஹு அதாவத்து கஅன்னஹு வலியு ஹமீம். இதை செஞ்சா என்ன அவுட்கம் வரும், என்ன விளைவு ஏற்படும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை இருக்கிறதோ அவன் உற்ற நண்பர் போல ஆகிவிடுவான், ஃப்ரெண்ட் ஆயிடுவான். யாருக்கும் உங்களுக்கு இடையில தீரா பகை இருப்போ அவன்லாம் உற்ற தோழனாக மாறிவிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுட்கம்மை சொல்லி தர்றான். அப்ப இந்த அவுட்கம்மை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாட்டா, பகைவனா இருக்கிறோம் எப்பவும் பகைவனாவே இருந்துருவான், இவன்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கணும். இஸ்லாம் அதை அப்படி சொல்லலை. இஸ்லாம் அதை அப்படி சொல்லலை. நமக்கு எப்படிலாம் வேணும் டேட்டா, நீங்க யாரை ரொம்ப குடுங்கோன் இடத்துல வாப்பியல ஒரு காலகட்டத்தில் இன்றைய தலைமுறைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னால் துணை பிரதமராகலாம் இருந்தார். இந்த மாதிரி உள்ளது பாபர் பள்ளியை இடிக்கிறதுல முன்னின்று நடத்தவர் லால் கிருஷ்ண அத்வானின்னு இப்பவும் இருக்கிறார். இப்போ ஒருவேளை சரியான முறையில் அணுகி அவர்கிட்ட ஒழுங்கான முறையில் இஸ்லாம் சொன்னா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குருவாரு. அப்படிங்கிறதான் கண்டிஷன். யாராவது செஞ்சிருப்பாங்களா, முயற்சி பண்ணியிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நிறைய செய்வதற்கு இருக்கிறது. ஏன்டா அப்ப அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை பொசிஷன் ஃபுல்லி சைட்லைன். அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த நேரத்தில் இருந்தவர்கள் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நேரம், அதை தொடர்ந்த நேரம் 92களில் ஏர்லி 90ஸ்ல இருந்தவங்கலாம் என்ன நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படியாவது ஒரு தாள் முடிஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைச்சோம். அதுக்கு அடுத்தாப்புல என்ன வந்திருக்கு, அதை விட பெரிய கொடுமை வந்திருக்கு. இப்ப பெரும் கொடுமை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப இருக்கக்கூடிய சமூகம் யாராவது ஆட்களை குறிப்பிட்டு இவன்லாம் ஒழிஞ்சிட்டா எல்லாம் ஒழியும் நினைக்கிறீங்கல்ல, இதை விட பெரிய குடும்பம் வரும். நாம அதை அப்படித்தான் உலக வரலாறும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதை அப்படி நீங்க அழிக்க முடியாது, எதிர்த்து அழிக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி போறப்ப மக்காவை கைகொண்டாங்க. அவங்க கையில் எடுத்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரங்கள் ஏற்கனவே இருந்தவங்கள அவங்களாம் கொடூரமா எதிர்த்த ஆளுக்க, அவங்க தான் எதிர்ப்பாங்க. ஏன்டா இந்த கொள்கை வந்துருச்சு சொன்னா அவங்க முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்களிடத்துலாம் என்ன அப்படின்னா, போரில் கிடைச்ச கனிமுத்து பொருள்கள் இருக்குல்ல, பெரும் செல்வனை கணக்கு போட்டீங்கன்னா 4 கோடி 5 கோடிக்கு உள்ளதை அந்த ஊர்ல எடுத்த குடும் எதிரிகள்னு மக்காவில் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க. அவங்களாம் அப்ப இஸ்லாத்தை நிறைய பேர் ஏத்துக்கிட்டதை கூட டிக்ளேர் பண்ணலாம். அந்த கட்டத்திலே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப சில நேரங்களில் இதுவும் நடக்கும். இப்படியே அவங்கள அப்ப நீங்க எதிரியை ஒழிப்பது அப்படிங்கிறதெல்லாம் உலகத்துல சாத்தியம் இல்லாதவங்க. போர்கள்ல அது முடியாதுங்க. போர்ல உலகத்துல இன்னைக்கு போர்ல வெற்றி பெற்றோம் ஜெயிச்சிட்டோம்லாம் பண்ணாங்களா, போர்கள்ல வெற்றியே கிடையாது. உலகத்துல 2 குரூப்புக்கு இடையில அது போட்டியோ என்ன நடந்தாலும் சரி, அது 4 சுச்சுவேஷன்ல தான் முடியும். குரூப் 1, 2 அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. குரூப் 1 ஜெயிக்கிறது, 2 தோக்குறது, அது வின் லூஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. 2 ஜெயிக்கிறது, இது தோக்குறது, அப்ப 1 தோக்குறது, இது லூஸ் வின் சுச்சுவேஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னா வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது சினாரியோ லூஸ் சுச்சுவேஷன். போருங்கிறதே லூஸ் தான். போர் அப்படிங்கிறதுல யாருக்குமே வெற்றி கிடைக்காது. போர்ல வழக்கமா 2 பேருக்கு இடையில போட்டி நடந்தா பலமான ஆள் ஜெயிச்சிருவான்ல, அப்படித்தான் நம்ம உலகத்துல பார்த்திருக்கோம். பலமான ஆள் ஜெயித்து விடுவான். அமெரிக்கா 2001 இரட்டை கோபுரங்கள் எரிக்கப்பட்டதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு படையெடுத்து போச்சு. ஆப்கானிஸ்தானுங்கிறது என்ன அப்படின்னாட்டா, கழுதையில பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்க விமானங்கள், தனி விமானம் இப்படியெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த செல்வம் கொளித்த உலகத்தினுடைய பேரரசு அங்க படையெடுத்து போச்சு. அது ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு பொட்ட நிலம், மக்களும் பஞ்ச பராரிகள் இப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போய் 20 ஆண்டு காலம் அங்க ஃபைட் பண்ணாங்க. 20 ஆண்டு காலம் முடிஞ்சு 2021 யாருக்கு எதிராக ஃபைட் பண்ணி அவனை உலக முறா தீவிரவாதி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவன்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன்ல உலக மீடியாக்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா,
அந்த நேரத்தில் ஓடுன நேரத்தில் இவன் மிச்சமுள்ளவன்லாம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவனெல்லாம் போகிற ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் தொங்கிக்கிட்டாவது ஓடி போகணும்னு முயற்சி சொன்னான். ஏன்னா அவன் போகலைன்னு சொன்னால் புது அரசாங்கம் வந்தால் நம்மளையெல்லாம் தண்டிச்சிரும்னு பயந்தான். அதனால மீடியாக்கள்லாம் உலகத்தில் இருந்து என்ன அப்படின்னாட்டா, இவன் ஃப்ளைட்டில் ஏறி இது பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டில் உட்கார வச்சு கூட்டி போயிட்டாங்க, எப்படியா நாட் அவுட் ஒன்று. அது எத்தனை பேர் அங்கே? 2.5 கோடி பேர் இருக்காங்க. 2.5 கோடி பேருமா போய் நின்றான். இவங்கள்ட்ட வேலை பார்த்த ஆட்கள் இந்த அரசாங்கமே விட்டுட்டு ஓடுதுங்கிறப்போ போய் இருந்தாங்க. அதுலயும் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டா, தோத்ததாக காட்டல, ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ஃபீட் பண்ணிடலாம்னு பாருங்க. இது வரைக்கும் நிறைய பேருக்கு அங்கே தோத்து போயிட்டாங்கன்னே தெரியாது. சிரியாவில் ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த குரூப்பே வந்து ஏற்கனவே 15-16 வருஷமா அமெரிக்காவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த, ஆயுதம் தாங்கன போராடிக்கிட்டு இருந்த ஒரு குழு. இந்த குழு தான் இப்போ ஆட்சியை ஒப்படைச்சிருக்காங்க. யார் ஒப்படைச்சிருக்காங்க? இவங்க தான் ஒப்படைச்சிருக்காங்க, வேற யாரும் ஒப்படைக்கல. அப்படி என்ன பொருள்? ஒத்துக்கிட்டோம், உங்களெல்லாம் எதிர்த்து நிட்டு மல்லு கட்டலாம் முடியலப்பா, ஒத்துக்கிட்டோம்னு பொருள். அப்ப இதுல இப்படி எல்லாம் வந்திருந்தாலும் அந்த நாடு 20 ஆண்டுகள்ல என்ன ஆயிருக்கும்? 15 ஆண்டு ஒண்ணும் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. போக வேண்டிய மக்கள்லாம் வெளியேறி போயிட்டாங்க. அப்ப இப்ப ஆட்சியை யாரோ ஒரு போராடின குழு பிடிச்சிருக்கு. அவன் என்ன வென்றான்? இவன் 20 வருஷம் இருந்தா என்ன வென்றான்? பொட்ட காடுகளில் $1 trillion குண்டுகளை தூக்கி போட்டிருக்கிறோங்கிறத அவங்க செஞ்ச பெரும் சாதனைகள். அப்ப இதுதான் போர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, அதுல போர்ல வெற்றி தோல்வி அதெல்லாம் யாருக்குமே கிடையாது, எல்லாருக்குமே தோல்விதான். உயிர் சேதங்கள் அதெல்லாம் திரும்பி வந்துருமா? எதுவுமே வராது. இந்த தகவல்களை இப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த தகவல்களை சொல்லிக்கிட்டு வர்றதை இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது, நீங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு கற்றுத்தருகிறது. அப்ப என்ன நம்ம இப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டா, நம்ம என்னடா சமூக வலைதளங்களில் நீங்க போடுறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்புக்குள்ள பரப்புவாங்க. ஒரு அகமது ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, இப்ப நடந்திருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ல அவருக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இந்த பதிவு அவருடைய எதிர்ப்பை காட்டு வண்ணமா இருக்கிறது, ரொம்ப கொடூரமா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இதை அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குழுக்களுக்குள்ள எவ்வளவு இப்படி இருக்காங்க பத்தியலா அப்படின்னு பரப்புற குழுக்களே வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம பதிவு போட்டு போயிட்டோம்னு நினைக்கிறீங்க. இப்படி இந்த செய்தி பரப்பப்படுகிறது. அந்த தளத்தில் நம்ம ஒன்று உதவாத வேண்டாம். நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஃபீல்டுல எந்த மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் நம்மள இருந்து பிரித்தெடுக்க முயற்சி செய்கிறார்களோ அந்த மக்களை நாம இப்ப சென்றடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களுக்கு உதவ வேண்டிய தேவை எல்லாருக்கும் தேவைப்படுது, உதவ வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம இருந்த இடத்துல இருந்து அப்படியே 2 சோசியல் மீடியா பதிவு போட்டுட்டு அது வந்து நம்மளுடைய கோபத்தை, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பய உணர்வை தவிர்த்து அதோட வெளியே வந்தோடனே எல்லாம் அடங்கிடும். அதோட அடங்கிட்டு அதோட எந்திரிச்சு போயிடுறோம். இவ்வளவுதான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை. நம்ம ஃபீல்டுக்கு போகணும், மக்களை அணுகணும், அவங்களுக்கு உதவிகள் சொல்லணும். இவங்க நம்மை பற்றி என்ன நீங்க அங்க நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கேயுமே பரவலா இது மாதிரியான தகவல்கள் எல்லாம் இப்ப கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் அதெல்லாம் காலி கோப்பைகள். ஒரு பக்கம் விஷத்தை வச்சுக்கிட்டு ஊத்துறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. நீங்க பாலையோ தண்ணீரையோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப உபயோகமானது. யாரு முந்தி ஊத்துறாங்களோ அது விஷம் ஊத்தப்பட்ட பிறகு பல நேரங்களில் பால் ஊத்துனா கூட பிரயோஜனம் இல்லை, விஷம் கலந்த பாலாயிடுறது. நம்ம அவசரமாக செய்ய வேண்டிய, களத்தில் உள்ள மக்களுக்காக உதவ வேண்டிய, இங்கிருந்தே தொடங்கலாம். இதுல வருது, அதற்கு சாப்பாட்டை சமைச்சு எல்லாரையும் விருது கூப்பிட்டு வைங்க. நம்ம எதோலாம் செலவு பண்றோம். இன்னும் நமக்கு என்ன டவுட்டு? குர்பானி அறுத்த கரிய முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். அப்போ டவுட் கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த டவுட்டு இந்த நேரத்திலையும் நமக்கு இது டவுட்டு. இப்படித்தான் நம்ம விளக்கங்கள்லாம். இப்போ இது மாதிரி வரக்கூடியவர்களுக்கான இன்னும் நமக்கு கிளாரிட்டியே வரல. ஜக்காத்தே கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் என்ன இதுல என்ன உங்களுக்கு என்ன டவுட்டு? அப்ப எல்லாரும் தேவையுடைய மக்கள் எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக அவர்களையும் எல்லாத்துலையும் இன்க்ளூட் பண்ணி பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து அவர்களிடத்துல ஃபீட் பண்ணி ஒதுங்கி போக செய்வதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதுல இருந்தெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப எந்த தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் விட்டொழிச்சிட்டு என்ன வேலை ஃபீல்டில் செய்யணுமோ அதில் இறங்கி அந்த வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிங்கிறது நம்மள பெரும்பாலான பேருக்கு இன்னும் எட்டவே இல்லை, தெரியவே இல்லை. அப்போ அதுதான் நாம் செய்ய வேண்டிய அவசியமான. மக்களோடு களத்தில் கலந்துரையாடுங்க, அவங்களோடு கலந்து உறவாடுங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல செய்திகளை சொல்லுங்க. அவர்களுடைய சிரமங்களிலே கஷ்டங்களிலே உபகாரியாக உதவி செய்யக்கூடியவராக இருப்போம். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்க. அவசியமற்ற இந்த வேலைகள்லாம் மற்றவங்களுக்கு உதவுற வேலையை நன்மை செய்யறோங்கிற பேர்ல நாம செய்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அல்லாஹ் அவனுடைய வேதத்தின் மூலமா நமக்கு எந்த வழியை காட்டியிருக்கிறானோ, அவனுடைய தூதரவர்களை எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அந்த வழியில் இருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷனை, வன்மத்தோடு பரப்பக்கூடிய பொய் தகவல்களை, செய்திகளை, உள்நோக்கத்தோடு பரவக்கூடியவைகளை எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நாட்டோட மட்டும் நின்றல, உலகம் முழுவதும் இது பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பரவக்கூடிய கருத்துக்களுக்கும் நம்மை பயன்படுத்துகிறார்கள், பயன்படுறோம் நம்ம. இப்ப நீங்க சமீபத்தில் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஓராண்டுகளில் குறிப்பாக காசாவிலே
இந்த கொடூர தாக்குதல் தொடங்கியதற்கு பின்னால் உலகத்தில் கவனிச்சிங்கன்னு சொன்னால், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக யூடியூப் மாதிரி உள்ள சமூக வலைதளங்கள்லாம் டாக்குமெண்ட்ரி மூவியை பெரிய பெரிய கம்பெனிகள் எடுத்து விட்றாங்க. அவர்களெல்லாம் குரூரர்கள், பதவி வெறி பிடிச்சவங்க, ஆசை பிடிச்சவங்கன்ட்டு இதெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னாட்டா அவங்களுடைய முன்னாள் நண்பர்கள். அந்த மாதிரி உள்ளதில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அம்பாசடரா சவுதிக்கு இருந்தவர் சவுதி இளவரசரை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இந்த வீடியோவை அவங்களே இவங்களை ஒரு டேமேஜ் பண்ண, இவங்களை பற்றின பர்செப்ஷனை, அவங்கள பற்றின முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை குலைப்பதற்கு மேலை நாடுகளிலிருந்து ஒன்று பரப்பப்படுது அப்படின்னு சொன்னால் அதை எல்லாமே வெள்ளைக்காரர்கள் தான் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது என்ன நோக்கத்தோடு வந்திருக்குங்கிற ஒரு சாதாரண அறிவாக நமக்கு இருக்கணும்ல. நம்ம ஏதோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ அமெரிக்க ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறாரு, வளைகுடா நாடு பூரா பயணம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வேலை நாட்டு ஊடகங்கள் எல்லாம் கவனிங்க, செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவர் இந்த பயணத்தில் இஸ்ரேலுக்கு போகவில்லை அப்படின்ட்டு செய்தி. நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்கலாம் தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவங்கள யூதர்களை இஸ்ரேலில் அவங்க கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறதுக்காக அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல்களை எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க, நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காங்க. அங்கே சட்டப்பூர்வம் ஐபேக்னு கம்பெனிலாம் வச்சு நடத்துவாங்க, தேர்தலுக்கு நிதியுதவி செய்வதற்கு கொடுக்கலாம். அவங்க அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு தேர்தலுக்கு நிதியுதவி செய்கிறாங்க. இப்போ வளைகுடாவில் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த மாதிரி இந்த கடந்த தேர்தலில் நிதியுதவி செஞ்சுருக்காங்கன்னு அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த பின்னணியில் இவங்க நிதியுதவி செஞ்சு தான் இவரை கொண்டு வந்துட்டாங்கலாம் பேச்சு இருக்கு. அந்த பேச்சின் அடிப்படையில் தான் இந்த தகவல்களை பரப்பப்படுது. அப்போ நாம அந்த வெளிநாடுகளில் இப்போ இவர் வந்திருக்கிறாரு, அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இந்த படத்தை போட்டு ஒருத்தர் அவருடைய முகநூல் பக்கத்தில் என்ன போடுறாரு அப்படின்னு கேட்டால், இப்படி உள்ள கோழைகளே அவர்களே இவர்களை எல்லாம் அல்லா அழி சொல்லி படம். இவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போவே அங்கே கொண்டு போய் குண்டை வீசிட்டு வந்துடணும். இப்போ இந்த நம்ம ஊரில் இந்த பிரச்சனை, தீவிரவாத பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இந்த 2 நாட்டு பதட்டத்தில் நம்ம ஊர் மீடியாக்கள் பண்ணாங்கல்ல, கேமிங் வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு, அதுக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஒன்றும் இல்லை. இப்படி செய்ய முடியாது. ஒரு அரசியல் அப்படிங்கிறது அதற்கான டிப்ளமசி பின்புறமாக பேசி அதற்கு பின்னால் நடக்க வேண்டியவெல்லாம் நடத்து, அதெல்லாம் ஒரு ஸ்லோவாக நடக்க வேண்டியது. பலஸ்தீன பிரச்சனை காசாவில் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது இப்போ யாருக்கு 20 வயசோ அவங்க ரத்த குதிப்பில் இதையெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு புதுச்சேரியாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஒரு யாருக்கு 50 வயசை தாண்டினவங்களோ அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இதே மாதிரி இதை விட தாண்டின கொடுமைகள் எல்லாம் 50 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இன்னைக்கு இல்லை அது பிரச்சனை, அதை 70 ஆண்டுகளுக்கு மேலான பிரச்சனை. அப்போ அதை தீர்ப்பார்கள் நினைக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் நடப்பாங்கிறதுக்குலாம் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அந்த மட்டத்திலும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேக முஸ்லீம்கள் இப்படி கொல்லப்படுகிறார்களே, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்களே, இப்படி பெண்கள் இப்படி கொல்லப்படுறாங்களே. அங்கே இப்போ ஐக்கிய நாடுகள் சபையே அதனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லுது அப்படின்னாட்டா, பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளியிலிருந்து உணவு போகாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறுத்திட்டாங்க. என்ன உதவி செஞ்சாலும் போய் தேர்றது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு சில நிறுவனங்கள் மட்டும் கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்குறாங்க. அது அங்கே உள்ள தேவைக்கு போதுமானதாகவே இல்லை. அதனால் அவங்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி சர்வதேச லெவல்லையும் நமக்கு எதை பற்றின பேக்ரவுண்ட் அறிவு, அரசியலுங்கிறது நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய செய்திகள் இல்லை. எல்லாத்துக்கு பின்னாலே என்னமோ நடக்கும் அப்படிங்கிற தெளிவு அது என்னன்னு நமக்கு இன்னைக்கு தெரியல. அது நமக்கு தெரியும் போது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு அவன் ஆட்டோ பயோகிராஃபியில் வரலாறு, வாழ்க்கை வரலாறு எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாம் போய் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் இது இதுக்குத்தான் நினைச்சான்னு ஆச்சரியமாக இருக்கு. அன்னைக்கு நம்ம அதை பற்றி இந்த பெர்செப்ஷனில் நினச்சிருக்கவே மாட்டோம். இப்போ அதனால நாம் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா அப்படிங்கிறது எந்த அளவிற்கு நம்முடைய செய்திகளை, நம்முடைய கருத்துக்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சாதாரணமான அம்சமாக பயன்படுகிறதோ, அதே போலவே அது இன்றைய காலகட்டத்தில் நம்ம கருத்து சொல்ல, எல்லாத்திலும் கருத்து சொல்லேன்னா உங்களை யாராவது பிடிச்சி தண்டிச்சிருவாங்களா? கருத்து சொல்லியே ஆரம்பிட்டு என்ன இருக்குது, சிலருக்கெல்லாம் ஒரு இவ்வளவு நேரம் ஏண்டா. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் அட்மின் வச்சு இந்த மாதிரி உள்ள சோசியல் மீடியாக்களில் இயங்குறாங்க. அவங்களுக்கு பணம் இருக்கு, செலவழித்து செய்வாங்க. இவர் ஒரு ஆளை எழுதி எடிட் பண்ணி ஒரு நாளைக்கு 3 பதிவு 4 பதிவுலாம் இப்படி சர்வதேச விவகாரங்களில் இப்படி உள்நாட்டு விவகாரத்தெல்லாம் போட்டோம்னா எவ்வளவு டைம் வேணும்? இவ்வளவு டைம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது? இந்த டைமெல்லாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு செலவு பண்ணப்பட்டுச்சு இந்த நேரம்லாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நன்மைகளை இந்த சமூகம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேலே பெரு நன்மைகள். மாதிரி நம்ம இப்போ படிச்சுட்டு புதுசாக வர்ற இளைஞர்கள் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வருவாங்க. ஒரு 12வது படித்தோடனே காலேஜுக்கு போகிறாரு, இல்லை 10வது படித்தோடனே அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஃபோன் கொடுத்துருவோம்னு கொடுப்போம். பார்த்தோன்னே இது இவ்வளோ நாள் டைம் போட்டு நம்ம ஃபோனை கொடுத்துருப்போம், ஏதாவது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன். இப்போ ஃபோன் அவங்களுக்கே நேரடியாக இருக்குது. அவங்களுக்கு இப்போ உள்ள செய்திகள் 12வது படிச்சுட்டு வரும்போது 10வது வகுப்பு படிக்கும் போதே எல்லா விவரங்களும் தெரியும்.
அவங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதையெல்லாம் எஜுகேட் பண்ண வேண்டிய, சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவசரம் இருக்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில். அதனால் இது ரெண்டு முனையிலையும் கூர்மையான ஒரு கத்தி போல வாள் போனது. கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு நாமே கேடு செய்வோங்கிற அளவிற்கு ஒரு கேடு இருக்கிறது. அப்போ உலக அளவில் உள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களாகட்டும், அது நமக்கு முஸ்லீம்கள் சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய இன்னல்களும் கொடுமைகளும் நடக்குதுன்னு தோணும். நம்ம நாட்டு லெவலில் நடக்கிறதா இருக்கட்டும், அதுவும் தோணும். இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் நாம் சுய கட்டுப்பாட்டோடு நாம் இதை ஒரு பாசிட்டிவான நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்றது மாதிரி நன்மையை கொண்டு தீமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்வதன் மூலமாக இதனுடைய போக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காட்டினாங்க. அதே போல அந்த ஃபார்முலாவை நாமளும் கையில் எடுத்து இதனுடைய போக்கை மாற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி.